வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. வாகனங்களில் நிரப்பப்படும் பெட்ரோலில் எத்தனால் கலப்படத்தை அதிகரிக்க போறதா மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எவ்வளவு சதவீதம் எத்தனாலை அதிகரிக்க போறாங்க, இதனால் வாகனங்களுக்கு மைலேஜ் குறையுமா, அதனுடைய பவர் குறையுமா மற்றும் இதில் ஏதேனும் பாதிப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதுக்கான தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. மேலும் இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு புரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, பெட்ரோலில் எத்தனால் கலப்பதை 27% அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இது எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் கார்பன் உமிழ்வை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட பிறகு வாகன உரிமையாளர்கள் மத்தியில் பல்வேறு கவலைகள் எழுந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிபொருள் செலவு அதிகரிப்பது, வாகனத்தின் செயல்திறன் மந்தமாவது, பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பது போன்ற பல புகார்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பலரும் மைலேஜ் குறைந்து விட்டது, வண்டி திடீரென்று பவர் குறைந்து விட்டது அப்படிங்கிற விமர்சனங்களை எல்லாம் வச்சிருக்காங்க. பெரும்பாலான இந்திய சாலைகளில் ஓடும் வாகனங்கள், சேவை மையங்கள் இயந்திர தேய்மானம் மற்றும் கேஸ்கெட் செயலிழப்பு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்வதாக கூறுகின்றன. இதனால் நுகர்வோர் பாகங்களை மறுசீரமைக்கவோ அல்லது மாற்றவோ வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் பொழுது வாகனங்களின் மைலேஜ் 11 to 12 கிலோமீட்டரில் இருந்து 7 to 8 கிலோமீட்டர் பர் லிட்டராக குறைந்திருக்கிறது அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க. 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் எடை கூடுதலாக உள்ளது, அதோடு பவரும் இல்லை, மைலேஜ் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பலரும் தங்களுடைய காரின் மைலேஜ் 20% குறைந்ததாகவும் அத்துடன் வாகனம் தடுமாறுவது மற்றும் வேகம் குறைவாக இருப்பதையும் சொல்லியிருக்காங்க. E20 அப்படிங்கிற எத்தனாலை 20% பயன்படுத்தாத வாகனங்களின் எரிபொருள் சிக்கனம் சுமார் 7% குறையலாம் அப்படின்னு தொழில்துறை நிர்வாகிகள் மதிப்பிடுகின்றனர். இந்திய வாகன ஆராய்ச்சி சங்கம் ARAI மற்றும் பெட்ரோலிய அமைச்சகத்தின் ஆய்வுகள் 1 முதல் 6% வரை மைலேஜ் குறைவதை காட்டுகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, இந்தியா எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பசுமையான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் பெட்ரோலில் 27% எத்தனால் கலப்பதை மத்திய அரசு அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. 2030 ஆண்டிற்குள்ள பார்த்தீங்கன்னா 30% எத்தனால் கலப்பு என்ற இலக்கை நோக்கிய ஒரு படியாக இது கருதப்படுகிறது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் திட்டத்தின் காரணமாக குறிப்பிடத்தக்க வெற்றியை அடிப்படையாக கொண்டு இந்த அறிவிப்பை சொல்லியிருக்காங்க. 10 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா 2%க்கும் குறைவாக இருந்த அளவு 2022 ஆண்டில் 10% என்ற அளவை எட்டியது. மேலும் 2025 ஆண்டில் 20% கலப்பு என்ற இலக்கை அடைந்திருக்கிறது. இதை மேலும் 27% உயர்த்த திட்டமிட்டிருக்காங்க. மக்களே, இதற்கு மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதால் மைலேஜ் குறையும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இதனால் வாகனத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பழைய வாகனங்கள் மற்றும் வாடிக்கையாளர் அனுபவம் தொடர்பான பல கவலைகள் ஊடகங்களில் எழுப்பப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த கவலைகள் பெரும்பாலும் அறிவியல் ஆதாரங்கள் அல்லது நிபுணர் ஆய்வுகளால் ஆதரிக்கப்படாத அடிப்படையற்ற கூற்றுகள் அப்படின்னு பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் போது பெரிய அளவில் மைலேஜ் குறையும் என்பது உண்மையல்ல. 4 சக்கர வாகனங்களுக்கு 1 முதல் 2% அளவிற்கும், மற்ற வாகனங்களுக்கு 3 முதல் 6% வரையும் மைலேஜ் குறைய வாய்ப்பு இருக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகனங்களின் என்ஜின் பாதிக்கப்படும் என்பதில் துளியும் உண்மை இல்லை அப்படின்னு பெட்ரோலிய அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு திட்டத்தின்படி பெட்ரோலில் எத்தனால் கலப்பதை இனி வரும் காலங்களில் அதிகரிக்கத்தான் போகிறாங்க. மத்திய அரசின் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய வாகனங்கள் எந்த மாதிரியான மைலேஜ் தருது மற்றும் அதனுடைய பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.